உடச்சியே சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆண்கள் தான் இந்த விபச்சாரம் பெருகிறதுக்கு முக்கியமான காரணம். என்ன செய்யறான்? குடும்ப வாழ்க்கையை ஈடுபடுறானா, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்களா, துபாயிலேருந்து வருவான், சவுதியிலேருந்து வருவான். வரும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த நீல படங்கள் இருக்கிற ப்ளூ பிலிம்கள் அந்த மாதிரி சீடி எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியும் பார்க்கறது. புருஷன் பொண்டாட்டி தானு பார்க்கறது. அப்ப பார்த்தா என்ன வரும்? அதுல என்ன காட்டுவான்? யார் யாரோடையும் போகலாம், எப்படியும் போகலாம், அப்படி பல மாதிரி மிருக வாழ்க்கை புறா அதுல காட்டுறான்னு வைங்க. இதை அப்படி திருப்பி திருப்பி புருஷன் பொண்டாட்டியுமா பார்த்தா என்ன வரும்? ஓஹோ, இவன் நல்லா இருக்கு, இவர் புளி புளி காட்டின மாதிரி நம்ம செஞ்சா என்ன வருமா இல்லையா? இந்த கேடு கட்டவன் இதையும் விளங்காம இதை நம்ம செய்யலாமா? குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியம் நமக்கு மத்தியில் உள்ளதாச்சே. நம்ம துபாயில போய் நாசமாகணும்னு சொன்னா இங்க வந்து பொண்டாட்டியும் நாசமாக்குறதான்னு யோசிக்க வேணாம். அதை இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் நடந்து விசாரித்ததான் சொல்கிறேன். இட்டு கட்டிலாம் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி என்ன நடக்குதுன்னு கேட்டு விசாரிச்சு அதை நிரூபிக்க சொன்னால் நிரூபிக்கிற அளவுல வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதிகமான பேர் இப்படி செய்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிரிவினை ஒரு பக்கம், இந்த சூழ்நிலைகள் ஒரு பக்கம், இவனே விதைச்சிட்டு போன இந்த சமாச்சாரங்கள் ஒரு பக்கம், செல்போன்கள் ஒரு பக்கம், இதுகளெல்லாம் இருக்குமையானால் அங்க ஆம்பளை தவறுற மாதிரி இங்க பொம்பளை தவறுவாளா இல்லையா? வாசலை திறந்து வச்சுப்புட்டு திருட வந்துட்டானா என்ன பூட்டி வை. முதல்ல கடையில் ₹1,00,000 சரக்கு இருக்குது, கடை விரிய திறந்து போட்டுருவாராம். திருடி புட்டான்னு கத்துவாராம். திருடுதான் செய்வான். நீ ஒழுங்கா பூட்டு போட்டியா, ஒழுங்கா கண்காணிச்சியா, திருடு போக கூடாதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஏற்பாடு செய்ய, ஒரு நாயவாது காவல் கட்டி வச்சியா, ஒரு கூர்காவை போட்டு வச்சியா, நீனா கடவாசல போட்டு தூங்குனியா, என்னவோ செய்யணும்ல. அப்ப நம்முடைய பொருள்களை நாம பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் விபச்சாரம் பெருகாம என்ன